இந்த உலகத்தில் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்வியல் சூழ்நிலையை அது துன்பமாக இருக்கும் பட்சத்தில் எப்படி கிடக்குறாங்கன்னு தான் ஒரு சின்னதாக சும்மா பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி ஏன் கொடுத்துருப்பாங்க? ஒரு பெண்ணை தான் அந்த குழந்தை எடுக்கணும்னு ஏன் கொடுத்துருப்பாங்க? ஆக ஒரு ரோல் எல்லாமா ஆண்களை சார்ந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் கொடுத்துருப்பாங்க? இதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும். அது இந்த சமுதாயம் பண்ணதா இல்லை இயற்கையாகவே இது பண்ணிக்கிச்சா? ஆனால் சங்க காலத்துக்கு முன்னாடியோ இல்லை அந்த காலத்துலேயோ இந்த மாதிரி இல்லை. பெண்கள் சுதந்திரமாக படைத்தலைவராக இருந்திருக்காங்க, ஒரு நாட்டை ஆட்சி செய்கிற ராணியாக இருந்திருக்காங்க. தாய் வழி சமுதாயம் தான் இருந்திருக்கு. ஒரு யானை கூட்டம் ஒரு பெண் யானை தான் வழிநடத்தி செய்கிற மாதிரி பெண்கள் தான் இந்த கார்கி போன்ற பெண்கள்லாம், ஔவை, இந்த மாதிரி பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போது சதவீதம் குறைவாக இருக்கிறதுனால அப்படி செய்யுதா இல்லை மறைக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். இப்போது விஷயத்துக்கு வரலாம். ரைட் நோ பெண்கள் நிலை என்ன அப்படின்னா, நான் என்னோட கதையை தான் சொல்கிறேன். அது எப்படி ஒரு மூடத்தனத்திலே வாழ்ந்திருப்போம் அப்படின்னு 40 வயசுல தான் இவ்வளோ தெளிவு வரணுமான்னா, அந்த காலகட்டம் தான் நம்ம உட்காந்து பார்க்குற அலசி ஆயிர காலம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடுது. இது என்ன நடக்குதுன்னு யோசிக்கக்குள்ள அடுத்தது வந்துடுது. அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த மனிதர்கள் புது புது மனிதர்கள் நம்ம லைஃப்குள்ளே என்ட்ராயிட்டே இருக்காங்க. அந்த 40 வயசுல தான் நம்ம கட் பண்ணுறோம், பவுண்டரி செட் பண்ணுறோம். அதனால நமக்கு இந்த விளக்கம் தெரியுது. அதாவது ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம். எதிரிலேருந்து ஒருத்தவங்க ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு 35 40 தான் நம்ம ஸ்டாப் ஆகிறோம். யாரும் உள்ளே வர்றதையும் ஸ்டாப் பண்ணுறோம். அதனால இந்த புரிதல் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த நார்சிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அது நார்சிஸ்ட் விக்டிமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ பேசிக்கிறாங்க. ஃபார்மிங், அப்புறமா ரெட் ஃப்ளாக்கு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தை வச்சு பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சமுதாயத்தில் பெண்கள் இதே மாதிரி அனுபவிக்கலையானா, எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டா எங்கள் அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க. எங்கள் பாட்டி எடுத்துக்கிட்டா எங்கள் பாட்டியும் இப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்க பாட்டி எடுத்தா அவங்க பாட்டி இப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு வேற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. வேற ஒரு கோணத்துலேருந்து இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இப்போது நம்ம அலசி ஆராய்ஞ்சு இது வெளிப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். நான் உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த டெக்னாலஜி மூலம் நமக்கு கிடச்சிருக்கு. எனக்குள்ள விஷயத்த எனக்கு இப்படி வலிச்சது அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு யாரும் தெரியாத, முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதர்கிட்ட இந்த ஒரு யூடியூப் வழியாக பேசுகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. அந்த காலத்து பெண்களுக்கு கிடைக்கல. அவங்களும் இந்த வழியை கடந்து தான் போயிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை விட ஜாஸ்தி வழியை தான் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அது வெளிச்சத்துக்கு வராமல் அது ஒரு பிரச்சனையாகவே வெளிப்படாமல் போயிடுச்சு. சரி, இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு சில பேர் பேசுகிறாங்க, அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போது இது ஏன் ஏற்படுது? இந்த இறைவன் ஏன் இப்படி ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாங்க? நான் இதுலேருந்து கற்றுக்கிறது தான் என்ன? ஒரு பெண்ணா நான் பெண்ணுனால பேசுகிறேன். ஒரு சமுதாயத்தினாலையும், ஒரு தந்தைனாலையும், ஒரு சகோதரனாலையும்
புற நண்பர்கள் உறவினர்கள்னாலையும் ஏன் இவ்வளோ பாடங்கள் ஒரு பெண்ணுக்கு நடத்தப்படுகிறது? நான் என்னோடதுல சொல்கிறேன், என்னோட கோணத்தில் சொல்கிறேன். என்ன மாதிரியே தான் எதிராளி இருப்பாங்கன்னு நான் எப்படி யோசிச்சிருக்கேன். வாழ்க்கையில் யோசிக்கும் போது இவ்வளோ முட்டாளாக இருந்திருப்போமா, இவ்வளோ அறியாமல் இருந்திருப்போமா, இவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்குமா? இதெல்லாம் இந்த வார்த்தை இப்போ புரியுது, ஆனால் அப்போ புரியல. இப்போ மாறிடும், அப்போ மாறிடும். நம்ம மேலே குற்றமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, தவறாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, இந்த ஒரு கணவன் அப்படின்னு ரோலில் இருக்க ஒரு ஆண் எப்படி இப்படி ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற ஒரு ஆண் ஏன் இப்படி கட்டமைக்கப்படுறாங்க? எனக்கு எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இதனால அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா? இதன் மூலம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குதானா? கிடைக்குது போல் எவ்வளோ சீரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு வலிக்கவே இல்லை நம்ம எவ்வளோ துன்பப்பட்டாலும். என்ன ஒரு மனிதர்கள்! எத்தனை தடவை போய் கேட்டாலும், எத்தனை போய் நின்னாலும், சாரி கேட்டாலும் அவங்களோட இடத்துக்கு தெளிவாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறாங்க. இது எப்படி இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கு? அதே குற்றச்சாட்டை நம்ம போய் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறீங்கிற குற்றச்சாட்டை நம்ம மேலேயே திருப்பி விடுற அளவுக்கு நம்மளே ஹர்ட் பண்ணி நாம் ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணுறோமோன்னு அளவுக்கு அவங்க பேசுகிறாங்களே, இதன் மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? தன் சம்பாத்தியம், தன் சுதந்திரம், தன்னோட வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எதுக்கு குடும்பங்கிறதுக்குள்ளே அவங்க குதிக்கணும்? ஏன்னா சொசைட்டியில் 2 வயசும் போடணும். நான் நல்ல ஆண்மகன்னு வச்சுக்கணும், சேம் டைமில் பேச்சுலராகவே வாழணும். அதுக்கு சமுதாயத்தில் ஒரு ஆண்கிற அங்கீகாரத்தில் ஒரு பெண் வேணும். சேம் டைமில் அதுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்போ தான் அவன் ஆண் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நடந்துக்கிற ஆண் பெண்ணுக்கு முழுமை அப்படிங்கிறது தந்திருக்கவே மாட்டாங்க. அந்த பெண் எவ்வளோ கோவப்பட்டாலும், எவ்வளோ கத்துனாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இதுலேருந்து உடச்சிட்டு ஒரு பெண் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சு பிறவிக்கடலை நீந்தி இறைவன் அடையணும்னு ஒரு பாதையா? இல்லை இதே மாதிரி நான் ஆணா பிறந்து அவங்க பெண்ணா பிறந்து அவங்களுக்கு செஞ்ச செயல் மூலம் எனக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி எனக்கு கிடைக்குதா? எந்த கோட்பாட்டின்படி, எந்த விதிமுறையின்படி இது நடக்குது? மனிதர்கள் திருந்தணும்னு இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம்னா அந்த வாய்ப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதை சரியாக தான் பண்ணுறோங்கிறது யார் நம்ம கைட் பண்ணுவா? அப்படி நம்ம கைட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒருத்தர் உங்களை சூப்பர்வைசர் பண்ணுவார். உங்களை சரியாக பண்ணுறீங்க, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணனாலும் ஒரு மேற்பார்வையாளர் இருப்பார். இப்படி பண்ணணும், இப்படி திட்டத்தை கொடுக்கணும், இவ்வளோ செய்யணும்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு ஒருக்க மீட்டிங், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு அவுட்டிங், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த பெண்களுக்கு என்ன இருக்குது? காலம் ஃபுல்லாக வேலை பார்க்குற பெண்களும் அப்படி தான் இருக்காங்க, வீட்டில் இருந்து வேலை பார்க்குற பெண்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ இவங்க இப்படியே இருந்து வாழ்ந்து போகணும்னு ஒரு விதியா, இல்லை இவங்களே அந்த கூட்டுக்குள்ள சிறகை வெட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டாங்களா, இல்லை சமுதாயமே சிறகை வெட்டி இவங்களை உட்கார வச்சுச்சா? இது யார் குற்றம்? இது இயற்கையே இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கா, இல்லை பெண்களே தன்னை இப்படி ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள சொல்லிக்கிட்டோமா? இதுக்கு ஆண்கள் தான் காரணமா, இல்லை பெண்களும் காரணமா?
ஒருவேளை அவங்களுக்கு இது பிடிச்சிருச்சோ, இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது, ஆண்களுக்கு அடங்கி அடங்கி போடுறது, அடிமையாக இருக்கிறது பிடிச்சது